ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், உளுந்து கருப்பு உளுந்து தாங்க நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். வெள்ளை உளுந்து எவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவோம். கருப்பு உளுந்து எப்போதுமே வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காய வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காய வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம உடைக்க போகிறோம், இன்றைக்கி காய வைப்போம். அப்படி இல்லைன்னா இப்போ உடைக்க போகிறோம், ஒரு 1/2 மணி நேரம் காய வைப்போம்னு காய வச்சிங்கன்னா எல்லாம் உடஞ்சி தூள் தூளாகிடும். அந்த மாதிரிலாம் உடைக்காதீங்க. இதை உடனே வந்து உடைச்சோம்னா தூள் தூளாகிடும். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி காய வச்சுக்கோங்க. உளுந்தை உடச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணால் தான் இதில் வண்டு பூச்சி இதெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் போன வருஷத்து உளுந்தில் இருக்குது. போன வருஷத்து உளுந்தில் பார்த்திங்களா, மிளகாய் போட்டிருக்கேன், பிரிஞ்சில் போட்டிருக்கேன். இது வந்து போன வருஷத்து உளுந்து. இன்ன வரைக்குமே எந்த ஒரு பூச்சி வண்டு இது எதுவுமே இல்லை. பாருங்கள், இப்படியே தான் இருக்கும், கிளியராக இருக்கும். அடிக்கடி காய வச்சுக்கோங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒருத்தமே அடிக்கடி நான் காய வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரிஞ்சில் போட்டு வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நான் வண்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரிஞ்சில் போட்டுருவேன். அதே மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்குவேன். வரமிளகாய் வந்து காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து காரம் வந்து இந்த உளுந்தில் காரம். நம்ம அப்படியே அந்த வரமிளகாவை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காம்போடு சேர்த்துட்டோம்னா அந்தளவுக்கு காரமாக இருக்காது. காம்பை நீக்கிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பிரிஞ்சியில் போட்டுக்கோங்க. இதை நான் போட்டு வச்சுட்டோம்னா வருஷ கணக்காக அப்படியே இருக்குங்க. பூச்சி வண்டு இந்த மாதிரி எதுவுமே வராது. நான் எப்பொழுதுமே இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவோம், எவ்வளோ உளுந்தாக இருந்தாலும் சரி. நம்ம உள்ளே அப்படியே திணிச்சு விட்டுட்டு நம்ம அப்பப்போ எப்போயாவது டைம் கிடைக்கும் போது எடுத்து காய வச்சுக்கலாம். மற்றபடியில் பூச்சி வண்டு இந்த மாதிரி எதுவுமே வராது. இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு வருஷம் ஆனாலும் ஒரு குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும், நம்ம உளுந்தெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த வண்டு பூச்செல்லாம் ஒரே தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாவை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் அந்த காம்பை நீக்கிட்டு இந்த உளுந்தோடு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உளுந்தோடு கூட சேர்த்து நீங்கள் காய வச்சுக்கலாம். நல்லா உளுந்த தனியாக காய வச்சுட்டு வரமிளகாய் நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சுக்கிட்டோம்னா இது அப்படியே இருக்கும். இதில் எந்த பூச்சோ வண்டோ எதுவுமே வராது. நான் சொல்கிறேன்னா இது போன வருஷத்துக்கு உள்ளது. இது மிளகாலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. போன வருஷத்தில் உள்ளதில் இவ்வளோ தான் மீதி இருக்குது. ஆனால் வருஷம் கணக்கில் வச்சுருந்தாலும் இது அப்படியே தான் இருக்கும். இந்த வந்து பூச்சி எதுவுமே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைமு வண்டு பூச்சி எப்படி இருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த காம்பை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த காம்பில் உள்ள விதையில் வந்து இந்த உளுந்தோடு சேர்ந்துடும். அதே மாதிரி வந்து காரம் கிடைக்கும். அந்த காரத்துக்காகவே வண்டு பூச்சி எதுவுமே வராது. நீண்ட நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். வண்டு பூச்சி எதுவுமே வராமல். ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்து கொஞ்சம் காய வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.